கேஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது OnePlus பார்த்திங்கன்னா அவங்களோட தரப்பில் வந்து இந்த வீக் வந்து OnePlus Note CE மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பார்த்திங்கன்னா OnePlus Note 2 மொபைலை வந்து இந்த மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதோட பார்த்திங்கன்னா இப்போ வந்து OnePlus Note N200 மொபைலை வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து லான்ச் பண்ண போகிறதா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெக்ஸோடு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிசைனை பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வந்து கிளாஸாலையும் பேக் வந்து பிளாஸ்டிக்காலையும் அதோட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிரேமாலையும் தான் இந்த மொபைல் வந்து பில்ட் ஆகியிருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.49 இன்ச்சஸ்க்கான IPS LCD டிஸ்பிளேன்றதை கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரொடெக்ஷனை பார்க்கும்போது கோனிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 480 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 nm கொண்டு பில்ட் பண்ண ஆக்டா கோர் ப்ராசஸர். கூட பார்த்தீங்கன்னா Adreno 619 சப்போர்ட்டோட இந்த ப்ராசஸர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மொபைலோட சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து Android 11 யூஸ் பண்ணி Oxygen OS 11 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மொபைலோட கேமராவை பார்ப்போம். ஸோ மொபைலோட ரியர் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர்னு சொல்லி பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றதை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்புடைய 64 GB 4 GB ரேம்ன்றது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த மொபைல் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ்ன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணாலும் இந்த மொபைல் வந்து முழுக்க யூஎஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஏசியன் கண்ட்ரியாக வரும்போது இந்த மொபைல் வந்து அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸும் இந்த மொபைலோட ப்ரைஸையும் ஒப்பிடும் போது இதை விட நல்ல ஸ்பெக்ஸ் உள்ள மொபைல்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ரியல்மி ஃபோனாக இருக்கட்டும், ரெட்மி ஃபோனாக இருக்கட்டும், அந்த மாதிரி சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், இந்த ஸ்பெக்ஸ் இதை விட ஸ்பெக்ஸ் கூடின மொபைல்ஸாக தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ளது. ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஏசியன் கண்ட்ரிக்கு மாதிரி வந்தாலும் அந்தளவுக்கு விற்பனை ஆகணும்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒன்று நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.